எனக்கு ஃபஸ்ட்டு அதில் பார்த்தபோது பார்த்திபன் சாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைக் தட் பன் பட்டர் ஜாமில் ராஜு வந்து எக்ஸ்ட்ராடனரியாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு ராஜு. ராஜு வந்து இண்டஸ்ட்ரிக்கு அடுத்து ஒரு ஹீரோ ரெடியாக இருக்கிறார். நிறைய படங்கள் அவர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதே மாதிரி டைரக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதேமாதிரி புதிய பாதையில் டைரக்ஷன் வந்து பார்த்திபன் சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அந்த காலகட்டத்தில் வந்து அந்த படத்தை அந்த மாதிரி யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். அது மாதிரி ஒரு டைரக்டர் வந்து ராகவ். இன்ச் பை இன்ச்சு இந்த படத்தை வந்து ரசிக்கலாம். அவர் எடுத்துக்கிட்ட மேட்ரு லவ் மேட்டராக இருந்தாலும் கூட அதோட ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அது மாதிரி எல்லா விஷயங்களையும் கம்பைன் பண்ணி பண்ணியிருந்தார். பண்ண உடனே நான் இந்த படம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப இஷ்டப்பட்டு தான் நான் அந்த படத்தை பண்ணேன். யாரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணி அது மாதிரிலாம் பண்ணல, இஷ்டப்பட்டு நான் பண்ணேன். ஸோ தமிழ்நாடு கேரளா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணேன். அதுமாதிரி சீனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர், சார்லி சார், சரண்யா மேம், தேவதர்ஷினி மேம் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. நியூ ஆர்டிஸ்ட் நிறைய இருக்காங்க இதில். அவங்க எல்லாருமே அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த படம் இருக்குது. ரொம்ப சந்தோஷமான தருணம். இந்த படம் வெற்றியடைன்னு வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட போட்டு காட்டுறப்போ நான் படம் பார்த்த உடனே அதை சொல்லிட்டேன், இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்றதை நான் ராகவ் டைரக்டர் அவங்ககிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அவங்க வியந்து தான் பார்த்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி நான் பிஸ்னஸும் நல்லபடியாக இது முடிஞ்சு, அதாவது இந்த நம்ம திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான கனவு என்னென்னா படம் முடியறதுக்கு முன்னாடியோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணும். அது எல்லாருடைய கனவு. சுரேஷ் அதாவது ப்ரொடியூசர் மிஸ்டர் சுரேஷ் அவங்களுக்கு அந்த கனவு உடனே பழிச்சிடுச்சு. ஏன்னா அந்த படம் அமைந்த விதம், டைரக்டரை பற்றி சொல்லணும்னா ஒரு ரைட்டர் அது டைரக்டராக ஆகும்பொழுது அது கதை அமைப்பு, மேக்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ராஜு என்னோட தனிப்பட்ட ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, நடிப்பு அரக்கர்களின் அரசனாக வாழ்த்துக்கள். ஆமாம் இது கண்டிப்பாக ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு. நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கீங்க. உண்மையாகவே லெஜெண்ட்ஸ் கூடலாம் இருக்கீங்க. பட் இன்னும் நல்லா நடிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த விழா நாயகன் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீங்கள் பண்ணதுனால இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கு. எல்லோரும் நடிச்சிருக்காங்க. எனிவே வாழ்த்துக்கள். இந்த படம் நல்லபடியாக வந்து திரைக்கு வரும். கண்டிப்பாக நம்ம என்னுடைய நண்பர் விவேகானந்த் சார் அவருக்கு நன்றிகள் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லை, அவங்க உள்ளே வந்தோடனே அந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் போனது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்ட், அந்த படத்துடைய வெற்றி வந்து அந்த படம் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற விஷயமும் இருக்குது. சுரேஷ் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். அவர் வந்து இந்த படம் பார்க்க கூப்பிட்ட போது நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஏன்னா ஒரு நியூ கம்மர் ஆர்டிஸ்ட் அப்படின்னும் போது ராஜுவை தெரியும், பட் அவர் எப்படி பண்ணியிருப்பார்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த படம். ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட் இந்த டிகேட்டில் சொல்கிறேன் யாரும் பண்ணல. ஏன்னா இது பாராட்டியே ஆகணும். நான் சொல்கிறது இந்த 10 இயர்ஸ்க்குள்ளே அந்த மாதிரி யாரும் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிமில் சொல்கிறேன், முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஈ ஸ்டோல் த ஷோ ரைட் ஃப்ரம் த பிகினிங். எல்லா சீனுமே அவர் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க கூட நடிக்கிறது யாருன்னா சரண்யா மேம், சார்லி சார்லாம் வச்சு நடிக்க வரணுன்றதே கஷ்டம். கொன்றுவாங்க 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் ஸ்டீல் த ஷோ. அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார். இப்போ பெரிய பெரிய சீன்லாம் வந்து எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை. அண்டு கண்டிப்பாக இஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃப்யூச்சர். அதில் எனக்கு டவுட்டே இல்லை. நீங்கள் வந்து போக தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டீக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, அந்த சீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் பண்ணிக்கிறேன். ஈவன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆல்சோ he held it really well. ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சீயிங் திஸ் மூவி. எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு, இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜு தெரியாது. பட் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிகிட்டு இருக்கேன் ராஜு கூட. an actor to watch for future. யுகபாரதியுடைய ஒரு கவிதை இருக்குது,
இன்னைக்கு வெளியில் கூட்டு போவீங்களா என்று தொடங்கி இன்றைக்காவது வெளியில் கூட்டி செல்வீர்களா என்று கேட்கிறாள் மனைவி. இன்னைக்கு வாங்கி தருவீர்களா என கேட்க தொடங்கி இன்னைக்காவது வாங்கி தருவீர்களா அப்பா என கேட்கிறது குழந்தை. இன்னைக்கு ஜெயித்து விடுவேன் என நம்ப தொடங்கி இன்னைக்காவது ஜெயித்து விடுவேன் என ஓடிக்கொண்டே இருக்கிறேன் நான். அப்படி ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு மனிதன் இதே மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் பின்னாடி உட்கார ஆரம்பிச்சு, இது மாதிரி ப்ரெஸ் ஈவெண்ட்லாம் ஆங்கருக்கு சைடில் ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஜாம்பவான்கள் சார்லிக்கும் சரண்யா மேடமுக்கும் நடுவில் வந்து உட்காந்துருக்கானா, அது வந்து அவனுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. ராஜு உட்கார். தமிழ் சினிமாவில் உண்மையாக உழைச்சா அதை ஜெயிச்சிடலாம். இந்த சினிமா தான் வருடத்தில் 52 வெள்ளிக்கிழமைகளை வைத்திருக்கிறது. அதில் ஒரு வெள்ளிக்கிழமை நமக்கும் தெரியுது. அது யாருடைய ஃப்ரைடே என்னைக்கு வரும் தான் நமக்கு தெரில. நீ உண்மையாக உழைச்சிக்கிட்டே இரு ராஜு. அது மாதிரி ஆள் தான் நீ. இது மாதிரி படம்லாம் நடித்த பிறகு நிறைய பாராட்டுவாங்க, எல்லாத்தையும் நம்பிடாத. நிறைய திட்டுவாங்க, திட்டுறவங்களையும் முழுசாக நம்பிடாத. உனக்கு தெரியும் நம்மளுடைய ரூட் எது, எதை நோக்கி போகிறோம்னு. பப்பு என்னடா பண்ணி வச்சிருக்க? எப்போதுமே சிரிக்க வைத்த பப்பு இந்த படத்தில் என்னை சிந்திக்க வைத்தான். பெரிய வாழ்த்துக்கள் ராஜு, பப்பு, இசை அரக்கன், நம்ம இசையமைப்பாளர் நிவாஸ் பிரதர், கேப்டன் ஆஃப் த ஷிப் ராகவ் சார், 2 கண்மணிகள் ஹீரோயின்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு டைம் பத்தாது. இவங்களை நம்பி இந்த படத்தின் தலைமைச் செயலகமாக இருந்த நம்முடைய தயாரிப்பாளர்கள், அவர்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒரு டீமை நம்பி அதில் வேலை பார்த்து இவங்கெல்லாம் வெளியில் தெரிகிறாங்க. இந்த லைம் லைட் இருக்குது, இவங்க மேலே இந்த வெளிச்சம் கொட்டுவதற்காக வெளியில் தெரியாமல் உழைச்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒருவேளை ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னா கூட, ஒரு சமயம் ஒரு மணி நேரம் டைரக்டர் வரலன்னா கூட ஷூட்டிங் நடக்கும். ஆனால் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லைன்னா ஒரு நாள் கூட ஷூட்டிங் நடக்காது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். நான் படம் பார்த்துட்டேன். ரொம்ப அழகாக ஒரு பொழுதுபோக்கு திரைப்படம். அது வந்து டிவியை வேடிக்கை பார்த்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் டிவிக்குள் வந்து பார்த்து அதில் பிக் பாஸில் ஜெயிச்சு அதிலிருந்து அப்படியே வெறும் ஷோஸ் மட்டும் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு ரிஸ்க் எடுத்து டிவியை உதைத்து தள்ளி கம்ஃபர்ட் ஜோனெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இந்த படத்துக்குள்ள வந்து நிற்கிறாரு. மீண்டும் ஒரு நாயகன் உதயமாகி இருக்கிறான். தம்பி ராஜு உட்பட அத்தனை பேருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். அவர் ஆங்கரும் பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் சென்சேஷன். தேங்க்யூ. இன்னைக்கும் புதைச்ச அந்த பிராங்க்ஸ்டர்ஸ் என்ற அந்த ஒரு ஆர்ட் ஃபார்ம் எடுத்து மிக சமீபத்தில் அந்த பிராங்க் ஆரவங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்கக்கூடிய இது மாதிரி இந்த மேடையே ரொம்ப வித்தியாசமான மேடை. வழக்கமான படம் ஃபுல்லாக சேர் போட்டுருவோம், சீக்கிரம் முடிச்சிடும், ஒரு 15 பேர் உட்கார வச்சுருவோம். அப்புறம் கடைசியில் பயங்கர பில்டப் பண்ணி எந்த பிளேயர்லையும் போட முடியாத ஒரு பெரிய சிடி அன்ட்ராப் பண்ணுவோம். அந்த ஸ்டீரியோ டைப்லாம் உடச்சி ஜென்சிக்கு ஏற்ற ஒரு கதையை பண்ண மாதிரி இந்த மேடையை இந்த அரங்கத்தையே ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கீங்க. இந்த உழைப்பு ஒரு பெரிய வெற்றியாக மாறும். அவர் சீனியர் டாக்டர் சொன்னது மாதிரி ஒரு புதிய பாதை, இந்த தலைமுறையின் ஒரு புதிய பாதையாக வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப புதுசாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, முதல் முறையாக சேர் இல்லாத ஒரு மேடை இப்போ தான் பார்க்கேன். நம்ம அதிலே வந்து ஒரு புதுமைப்படுத்திருக்காங்க. ஆமாம், இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்காக தான் நான் அந்த மேடைக்கு வந்திருக்கேன். முதல் முறையாக பன் பட்டர் ஜாம் இந்த திரைப்படத்தை தயாரித்த அன்பு சகோதரர் மரியாதைக்குரிய திரு சுரேஷ் சுப்பிரமணியம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அட்வான்ஸ் வாழ்த்துக்களை. முதல் 15 வருஷமாக 10 வருஷம் மேலே தம்பி தெரியும். எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய லெவல் வர வரைக்கும் அண்ணே நல்லா பேசுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரோம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படி போகுதும்மா, நம்மகிட்டே நல்லா போகுதுங்க, நல்லா வரலாம், நீங்களாம் ஏன் இப்படிலாம் வரதில்லை அடிக்கடி அப்படின்னு நான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் ஓட்டி பார்ப்பேன். சரி, நான் அமைதியாக இருந்துப்பேன் எப்பயுமே, அதான் நல்லதுன்னு நினைப்பேன் நான் எப்பயுமே. அப்படியே ஓட்டி பார்ப்பேன். சரி, ஓகே, தம்பி நல்லா வரட்டும். அவங்க உழைப்பு அவங்க வராங்க, அவங்க வாயை அவங்க பேசுகிறாங்க, நம்ம எதுக்குமே கொந்தளிச்சிடக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைப்பேன். வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமே, எல்லா சூழ்நிலையும் மனநிலையை சமநிலையாக வச்சுக்கிட்டோன்னே டென்ஷனே கிடையாது. ஏன்னா இது ஒன்று தான் நான் எப்பயுமே நம்புகிறேன். ஆனால் எப்பயுமே தான் பண்ணுற எல்லா புதிய விஷயத்தையுமே அப்டேட் பண்ணுற ஒரு அன்பு தம்பி வந்து ராஜு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். டீசராக ஒன்று, பாட்டாக, லிரிக்கல் வீடியோவாக வந்துடும், எல்லாமே அனுப்புவார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு இங்கே பிக் பாஸில் வந்து எல்லாருமே அண்ணாச்சிலாம் சொன்னார், அந்த சர்க்காஸ்டிக்காக ஒரு ஸ்டைல் இருக்கும் ராஜுட்ட காமெடி பண்ணுறதுல. ரொம்ப அது அப்படியே ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் கூட இப்படி ராஜுவோட கேரக்டர் என்னன்னு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிடுவார். பக்கத்தில் அணுகுண்டே அடித்தாலும் திரும்பி என்ன சத்தம்பான். அதுதான் ரியல் கேரக்டரே. அந்த மாதிரி
இன்றைக்கி வந்து தம்பியை பற்றி இவ்வளோ எல்லாரும் புகழ்கிறப்ப அங்கே விஜயாதராஜன் நான் சொல்லிகிட்டே இருந்தேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் சார் ஒரு நல்ல படத்தில் தம்பியை இவ்வளோ நல்லா காமிச்சதுக்கு என்ன ஒரு சகோதரனாக உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஆமாம், நிவாஸ் கே பிரசன்னா எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச மியூசிக் டைரக்டர். வெரி சிம்பிள் அண்ட் ஹம்பிள் பர்சனு. சரண்யா மேமும் சார்லி சாரு, நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இவங்க இந்த படத்தில் உங்களோட ஸ்கோர் என்னன்னு பார்க்குறதுக்கு. ஏன்னா எல்லாரும் நடிக்கிறப்பையும் அவங்க பேர் வந்துக்கிட்டே இருக்கும். சார்லி சார் நடிக்கிறாரு, சரண்யா மேம் நடிக்கிறாங்க, அந்த மாதிரி பேர் வந்துகிட்டே இருக்கும். இவங்க 2 பேர் நடிக்கிறப்ப மட்டும் பேர் வராது, அந்த கேரக்டர் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ சின்ன காமிச்ச அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா சிகரெட் குடிச்சிட்டு அம்மாவும் பையனும் பேசுகிறப்ப திரும்பி ஒரு லுக் விட்டுருப்பார். அதுலேயே முடிஞ்சு போச்சு, என்ன இதெல்லாம் வாழ்க்கைங்கிற மாதிரி. அதுதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான் அந்த அது 2 ஹீரோயின்ஸ். வாழ்த்துக்கள். டிஓபி சாருக்கு வாழ்த்துக்கள். பப்பு அப்படி ஒரு எனர்ஜியான பையன், சரியான இடத்துல நீங்கள் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பொதுவாகவே இந்த லவ் இந்த சப்ஜெக்ட்னாவே எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா லவ் பண்ணாதவங்க தான் உலகத்திலே 2 லெட்டர் ரொம்ப அதிகமாக போய் சொல்கிற லெட்டர்னு, லவ் லெட்டரும் லீவ் லெட்டரும்பாங்க. அதில் தான் எல்லாமே சொல்லுவாங்க. ஆமாம், சிரிச்சு ஒரு 4 பேருக்கு நன்றி. பரவாயில்ல, அதெல்லாம் எங்கள் டீம்னால அப்படி சிரிச்சு நாங்களே என்கரேஜ் பண்ணிக்குவோம். உங்களை பற்றி தெரியும், கேமரா ஆன் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக இருவீங்க, அதுவும் பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு 4-5 பேர் அப்படி சிரிச்சிங்கன்னா அதுக்காக தான். 2 லெட்டர், நீ இல்லைன்னா நான் இல்லை, நீ இல்லைன்னா நான் இல்லைம்மா, நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணுமா, இவ்வளோதான் லைஃபே. ஒன்றா நீ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும். இந்த 2 கேப்புக்குள்ளே வாழ்க்கை அடங்கி போயிடும். அதை வந்து அழகாக ஃப்ரேமில் பார்க்குறப்ப காமிச்ச கொஞ்சம் நேரத்தில் ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், அவ்வளோ தூரம் நான் சிரித்தேன். அது சரண்யா மேம் வந்து அந்த 2 பேருக்குள்ளே நேற்று நான் படம் பார்க்கல, நான் எதாச்சும் சொல்கிறேன், ஃப்ரெண்டு 2 பேருக்குள்ளே ஒரு மியூசிக் இன்னொரு மியூசிக் மேலே ஆசை வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து அவ்வளோதான், இதுதான் வேணும். ஆர்கானிக்காக ஒரு சிரிப்பு வருதுன்னா அது படத்தோட வெற்றின்னு அர்த்தம். பன் பட்டர் ஜாம் எனக்கு தெரிஞ்ச ஹைவேல ஸ்டால் முன்னாடி விற்கிற ஆள் மாதிரியே நிற்கிறேன் நான். இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக யோசிச்சு நான் பார்த்தே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தம்பி. ப்ரொடக்ஷன் ரெயின் ஆஃப் ஆரோஸ் அண்ட் ராகவ் டைரக்ஷனில் பாபுடைய சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் ராஜு வந்து எனக்கு நீங்கள் அம்மாவா நடிக்கிறீங்கன்னு என்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக எப்போ பார் சொல்லுவார். ஆனால் அப்படி சொல்லும்போது எனக்கு என்ன தோணுன்னா, எல்லோரும் இப்படி சொல்கிற அளவுக்கு கடவுள் எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்துருக்குன்னு கடவுளுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ படங்கள் பண்ணாலுமே எல்லா படமும் எனக்கு வந்து ஒரு முதல் படம் மாதிரி, கோகுல் சொன்ன மாதிரி ஒரு பயமும், எல்லா சீன் நடிக்கும் போதும் முதல் சீன் நடிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்கும். அதுக்கு ராகவுடைய சீன்ஸ் எல்லாமே ரொம்ப புதுமையாக இருந்தது. எந்த சீன் நடிக்கும்போதும் என்கிட்ட சொல்வார், இந்த சீன் நடிக்கும்போது அந்த பக்கம் நான் இன்னொரு சீன் காட்டுவேன் அப்படின்பார். நான் சொல்லுவேன், அந்த சீன் என்ன வரும், அந்த சீனில் என்ன நடக்குது அதை சொல்லுங்கள், அப்புறம் அதில் யாராவது நல்லா நடிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு சீன் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஸோ ரொம்ப வித்தியாசமான ஒரு கதையும் சீன்ஸும் இந்த படத்தில் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல் தி பியூட்டிஃபுல் ஹீரோயின்ஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ. நிறைய படங்கள், நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும். மியூசிக் இஸ் அமேசிங் அண்ட் பிக் கன்க்ராட்ஸ் டு யூ. ஸோ பப்பு, யூ ஆல்சோ. நம்ம நல்ல சீன்ஸ் பண்ணியிருக்கோம், நிறைய தமாஷ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். வெயிட்டிங் டு see ஆல் தட். சார்லி சார், வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ஸோ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், பாரதி, ஐ ஷுட் சே, வேர் இஸ் பாரதி, தேங்க்யூ ஸோ மச். அவர் வந்து சச் அ பியூட்டிஃபுல் கோஆர்டினேட்டர். அதாவது இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒரு ஆர்டிஸ்ட் வேலை செய்கிறதுக்கு எல்லா ஏரியாலையும் நின்று நமக்காக வேலை செய்வார். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த படத்தில் ஐ திங்க் ஐ ஷுட் எல்லார் பேரையும் சொல்லலை. லங்கேஷ், சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து ரொம்ப பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். I wish all of you all the best, and the hero and the heroines, all of you, lots and lots of success and lots of years of happiness and prosperity. Thank you so much. Thank you. This is an excellent moment. ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்படி ஒன்று செய்ய போகிறோம் அப்படின்னு என்கிட்ட சொல்லும் பொழுது, இது வேண்டான்னா நான் செஞ்சால் சரியாக வராது, இதில் எனக்கு ஸ்பேஸ் எல்லாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை, அப்படி இருந்தால் தான் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், இது எப்படியோ என்னவோ
அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் அப்படியே நழுவுனேன். அப்புறம்தான் என்கிட்ட வந்து பார்த்தவர் த என்டையர் ப்ராஜெக்டுடைய பெரிய உந்து சக்தியாக யார் யாரை எப்படி எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக சொல்லி எடுத்து செஞ்சு இந்த ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் பொது உடைமை இலக்கிய பேக்ரவுண்டிலிருந்து வந்த அன்பு சகோதரர் பாரதி. ஒரு வழியாக என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. 10 நிமிஷத்தில் இப்போ டைரக்டர் வர்றார் சார், இப்போ அவர் சப்ஜெக்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னார். சரி சார். ராகவ் வந்து உட்காந்து ஹீ ஸ்டார்டட் டு நேரேட். நான் சொன்னேன், எந்த காலகட்டத்திலும் இதை மிஸ் பண்ணவே கூடாது ராகவ். இது நீங்கள் அடிக்கடி இது ஒரு லைட்டர் வேணால் போகும் சார், அப்புறம் இது ஒரு ரொமான்டிக்காக போகுது சார், அப்படியே கொஞ்சம் லைட்டர் வேணால் போகுது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய டெப்த்தான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இது சமீபத்திய எந்த ஒரு திரைப்படத்திலும் இல்லாதது. திஸ் இஸ் த வெரி மச் லேட்டஸ்ட் சினிமா இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. இதை தமிழில் ஒரு தடவை சொன்னால் தமிழ் சினிமாவையே வேறொரு தளத்திற்கு எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அட்டம்ப்ட் இது. பன் பட்டர் ஜாம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ராகவ். ராகவ் வந்து மெஜுரா காலேஜில் படித்தவர். அந்த மதுரை மண்ணினுடைய அந்த வீரியத்தோடு இருப்பார். ப்ளீஸ், அவர் எனக்கு இந்த சப்ஜெக்டை சொல்லும் பொழுது ஒருத்தன் ஒருத்தியை லவ் பண்ணுறாரு, அந்த ஒருத்தனுக்கு ஒரு நண்பன் அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வந்தார். நான் சொன்னேன், இப்போ இது வரைக்கும் சொல்லிட்டீங்க, நான் இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதில் நான் இல்லை, நான் எப்போ வருவேன் அப்படின்னேன். இது ஃபுல்லாக நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க சார், நான் ஏன் பக்கத்தில் இருக்கேன், ஸ்க்ரீனுக்கு வெளியே உட்காந்து அங்கேருந்தே படத்தை பார்த்துட்றேனே அப்படின்னேன். இல்லை சார், நீங்கள் இந்தந்த மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். அது இந்த படத்துடைய சோல் ஆஃப் த ஃபில்மாக எனக்கு பட்டது. அதனால தட் இஸ் த ரீசன் ஐ அக்செப்டட். இந்த படத்துக்கு வந்ததுக்கு பிறகு தான் இப்படிலாம் பண்ணுறாங்க, எல்லாமே ஃப்ரெஷ் டேலண்ட்ஸு, எல்லாமே ஃப்ரெஷர்ஸு. ஏதோ ஒரு 30-40 படம் பண்ண மாதிரி பப்பு டிட் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் மைக்கேல் வந்து பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க மைக்கேல், ஹேட்ஸ் ஆஃப். இதில் வந்து ஒரு நல்ல படத்துடைய மிகப்பெரிய லட்சணம் என்ன தெரியுமா? நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நல்ல நல்ல படங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் சூப்பர் சக்ஸஸ் ஆன படங்களில் நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது எல்லா மொழிக்கும் பொருந்தக்கூடிய ஒரே ஒரு சின்ன ஒரு இலக்கணம் இருக்குது. அதில் ஒரு ஷாட்டில் ஒரு சின்ன பிட்டுக்கு வர்ற ஒரு நடிகன் கூட அங்கீகரிக்கப்படுவான். அப்படி இந்த படத்தில் அத்தனை பேரும் அங்கீகரிக்கப்படுவார்கள். இது ஒரு மரியாதைக்குரிய சினிமா. பன் பட்டர் ஜாம்ங்கிறது இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷனை பற்றி சார். 2 பேரும் லவ் பண்ணுறானுங்க சார், அப்புறம் பிரேக்கப் ஆகுது சார், அப்புறம் இது மேலோட்டமாக பார்க்கும்போது அப்படி தெரியும். அதல்ல. இந்த ப்ராஜெக்டுடைய டிசைன் பண்ணி தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பு கொடுத்த சதீஷுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். என்னை இதுக்குள்ளே அகாமடேட் பண்ணி எனக்கு ஒரு பிரமாதமான கேரக்டரைசேஷன், இதுக்கு வேறு யாருமே ஆப்டா இல்லை சார், உங்களுடைய ப்ரெசன்ஸ் வில் கிரியேட் அ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லியே எடுத்து காட்டிய ராகவ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட் இது. ஸோ படத்தோட டீசர் லைக் சாங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியா ஃபார் பீயிங் ஹியர். அப்புறம் பன் பட்டர் ஜாமை பற்றி சொன்னால் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட். எல்லாமே இருப்பாங்க, லைக் ஃபேமிலி, லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புளையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னு நம்புகிறேன். அப்புறம் என்னோடய கேரக்டர் பேர் வந்து மது. ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராகவ் சார் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் கேரக்டர். அப்புறம் என்னோடய கோ ஆக்டர்ஸ் ராஜு, பவ்யா, மைக்கேல், பப்பு, தேவதர்ஷினி மேம், சரண்யா மேம், அப்புறம் சார்லி சார், எல்லோரும். இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ ஆல்.
அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செட்டே ரொம்ப ஃபன்னாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் படம் வந்து 18th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலியாக போய் படுத்து பாருங்கள். அப்புறம் எங்களை ஏடிஸ், அப்புறம் பாரதி சார், அப்புறம் லங்கேஷ் சார் என்னோட அப்பாவா பண்ணியிருக்கிறாரு. சூப்பர் சூப்பர். சொல்லக்கூடாதா? சொல்லிட்டேன். அப்படியா? ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். வி நீட் ஆல் யுவர் பிளஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் ஃபார் தட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். வந்து மீடியா, தேங்க்யூ ஸோ மச். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் ஃபார் சப்போர்ட்டிங் பன் பட்டர் ஜாம். இந்த மூவியில் நான் எப்படி வந்து நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்லே நான் என் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தேன். அங்கே சும்மா எல்லா ஜெனரேஷன் ஆள் இருந்தாங்க, அங்கிள்ஸ் ஆண்டிஸ் எல்லோரும் இருந்தாங்க. எனக்கு ஆஃபர் வந்தாச்சு, நான் பார்த்தேன் பன் பட்டர் ஜாம். நான் உங்களுக்கு சொன்னேன் ஐ காட் திஸ் ஆஃபர் பன் பட்டர் ஜாம். எல்லாரும் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஓ சூப்பர், ஹிட்டு, கண்டிப்பாக ஹிட்டு. அந்த ரியாக்ஷன் பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் வந்தாச்சு. they are like, oh bun butter jam hit, they are laughing, everyone like uncles aunties, they all are laughing. அந்த பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு வைப் வந்தாச்சு. ஓகே, if they are laughing கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கோ இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஃபஸ்ட் ரீசன். அப்புறம் செகண்ட் ரீசன் என்னன்னா, ஆப்வியஸ்லி த ஸ்கிரிப்ட் கான்செப்ட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ரிலேட் ஆயிடுச்சு. எனக்கு அப்பாவுக்கு, எனக்கு அம்மாவுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப ரிலேட் ஆயிடுச்சு. பிகாஸ் ரொம்ப கரண்ட் ஜெனரேஷன்காக ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க அவங்க. அமேசிங் மெசேஜஸ். ஐ திங்க் ஈவன் ஐ ஹவ் லேர்ன்ட் அ லாட் while acting in this film. And yes, coming to the main point, to the cast and the crew. First of all, the director, Raghav sir. He is a perfectionist. Amazing. I think when you watch the film, you will know. ஒரு ஸ்மால் அந்த விஷயம் இருக்குது, ஸ்மால் டீட்டெயிலிங் அவ்வளோ அழகான பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் ஆஃப்டர் சீயிங் த ஃபில்ம். ஆல்சோ ஐ வாண்ட் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் our ப்ராஜெக்ட் மேனேஜர் சதீஷ் ஃபார் ஹேவிங் ஃபேத் இன் மீ. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க. I'm very glad to work with this team. ஏன்னா இந்த டீம் if you have to like make a perfect film, the team should also be perfect, and I think each and every one of you are amazing in this. DOP, amazing job. Technicians are amazing. Editor, செம்ம எடிட்டிங் பண்ணிங்க நீங்கள். ரொம்ப ஜென்சியான எடிட்டிங் பண்ணிங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிட்டு ரொம்ப அப்டேட்டடான இருக்கீங்க நீங்கள். Then obviously, yeah, John Abraham. So amazing work. And everyone, the choreographers, you are very good. Stunt master, amazing work. And coming to the cast, Charlie sir, உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும். லைக் you are a very spiritual person. Looking like on screen itself, I was feeling so happy and so like comfortable. You are an amazing artist. Seriously, I'm a huge fan of yours. Yeah, thank you. And Saranya ma'am and Devadarshini ma'am, they were amazing. அவங்களுக்கு பார்த்துட்டு எனக்கு அம்மாவுக்கு ஞாபகம் வந்துச்சு. அம்மாவும் அப்படி தான் இருப்பாங்க எனக்கு ரியல் லைஃப்பில். ஸோ அப்பாவோடது கேரக்டரும் லைக் சார்லி சார் அண்ட் சார், நீங்கள் ஃபோன் நோண்டிகிட்டே இருப்பீங்க. அதுவும் என் அப்பாவும் அப்படி தான் இருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப ரிலேட் ஆகும் அது. And yeah, music director, oh my god, how can I even forget you? உங்கள் மியூசிக்கே கேட்டாலே ஒரு கூஸ் பம்ப்ஸ் வந்தாச்சு எனக்கு. ரொம்ப நல்லா பண்ணீங்க நீங்கள். தியா தியா இஸ் மை ஃபேவரட் சாங் பர்சனலி. அண்ட் காஜுமா டுடே ஐ ஹர்ட் வெரி லைக் வித் த வீடியோ செம்ம. நீங்கள் ஆக்டிங்கும் பண்ணலாம். சினிமாவில் ரெண்டு விஷயம் ஆக்டர்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஒன்று நல்ல படத்தில் ஹீரோவாக நடிச்சிடணும், இல்லை நல்ல படத்தில் ஒரு பாட்டாக நடிச்சிடணும். ஸோ நல்ல படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ திருச்சிற்றம்பலம்க்கு அப்புறம் நான் அஃபிஷியலி ரிலீஸ் ஆகிற படம் இந்த படம். எனக்கு நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன், அடுத்து என்ன படம் வரும்னு. ஸோ இந்த படம் ரொம்ப ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அண்ட் இந்த படத்தை எனக்கு கொடுத்த டைரக்டர் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது இங்கே இருக்கிற எல்லாரையும் நான் வாழ்த்துறதுக்கெலாம் பெருசாக வயசே இல்லை உண்மையாகவே. அதனால் வணங்கிக்கிறேன்.
அண்டு ப்ரொடியூசர், ஸோ எங்களுக்கு சம்பளம் போட்டவர். இப்போ தான் தெரியுது, எடிட்டர் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர்கிட்ட பேசினார்னு. நானும் ப்ரொடியூசர்கிட்ட பேசியிருந்தேன்னா உங்களுக்கு என்னதான் சம்பளம், டபுள் சம்பளம் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் நம்பர் எனக்கு மிஸ் ஆயிடுச்சு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த ப்ரொடியூசருக்கும் நன்றி. வந்து பேசின எல்லாருமே என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக கொஞ்சம் மிகையாக என்னை புகழ்ந்ததுனாலையும் என்னை இது பண்ணதுனால எனக்கு ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. எனக்கு உங்கள் நிலைமையெல்லாம் ரொம்ப புரியுது. தயவு செஞ்சு அதை பெருசாக தப்பாக எடுத்துக்கூடாது. சாரி. ஓகே, சரிங்க. என் அம்மா அப்பாவுக்கு நன்றி இந்த இடம் வந்ததுக்கு. அண்ட் பாக்யராஜ் சாருக்கும் நெல்சன் திலீப் குமார் சாருக்கும் அவர்னால தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் அவங்களால. ஸோ அவங்களுக்கு நன்றி. அண்ட் வந்து இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் நினைக்கிறேன். அந்த ஷோவில் வின் பண்ணது தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வாய்ப்பு கொடுத்த பெரிய மனிதர்களுக்கும் அதில் எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச அந்த மக்களுக்கு தான் இது சேருமே தவிர, நான் நல்லா நடிப்பேன் அது இது யாருக்குமே தெரியாது. ஸோ இது வந்ததுக்கு சோல் ரீசன் வந்து பிக் பாஸ்ன்ற ஷோ, அதுக்கு என்னை ஜெயிக்க வச்ச அந்த மக்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து என் லைஃப் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம், படத்தில் நல்லா நடிக்கணும். இந்த மாதிரி மேடையில் ப்ரெஸ் மீட்லலாம் நடிக்கக்கூடாது அப்படின்றத நான் இங்கே வந்து நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழி மாதிரி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த படம் எல்லாரும் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றேன்னா, முதல்ல வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ், நான் வந்து படத்தில் எப்போவுமே பின்னாடி நின்று வேலை பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டியும் படத்தில் நின்று வேலை பார்க்கும்போது அந்த படத்தை பற்றி எல்லாருமே பேசும்போது நம்மளை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நிறையா யோசிச்சிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து யோசிச்சதை தாண்டி ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போ பார்த்தா இன்டர்நெட்டில் நைட்டு ஃபுல்லாக போட்டு செஞ்சுருவாங்க போட்டிருக்கு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த படம் இங்கே வந்து மவுண்ட் ஆகிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நான் நினைக்கிறது வந்து டைரக்ஷன் டீம், அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் பசங்க எங்கே இருக்கீங்களா வாங்க. அப்படியா, சரிங்க. அவர் சதீஷ் அதெல்லாம் நீங்கள் சொல்லிடுங்க. ஸோ நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னால ஐ வாண்டட் டு கிவ் தம் த ஹானர். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுருந்தீங்க. அண்ட் வந்து சினிமாட்டோகிராஃபர் பாபு சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நம்மளோட படத்துக்காக இவ்வளவு தயாராகுது அப்படின்னா ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்ம படத்துக்கு ஒரு செட்டு ஆகுது, நம்ம படத்துக்கு வந்து சினிமாட்டோகிராஃபி இவ்வளோ நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இது என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த மாதிரி இது நம்ம படம் தானா, ஏன் இப்படி பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிவாஸ் ப்ரோ, முதல்ல இந்த படம் வந்து இப்படி ஒரு படம் இருக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து ஃபஸ்ட்டு ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து நானே எழுதி இயக்கி நடித்து அப்படி ஒரு படத்துக்கு சைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ அது கொஞ்சம் லேட் ஆனதுனால இதை பண்ணேன். ஸோ அப்போ வந்து இந்த படத்தை பண்ணுறதுக்கு எனக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து அனுமதிச்சதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எந்தவித அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாலும் கூட என்னை நீங்கள் இதுக்கு அலோவ் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் அந்த படம் அது ஃபஸ்ட்டு பேசும்போது நம்மளுக்கு யார் கரெக்டாக தெரிஞ்சவங்களா இல்லையா அப்படின்னு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு ஹோப்பே வந்து நிவாஸ் ப்ரோ தான். நிவாஸ் ப்ரோ வந்து ஹீஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர். அண்ட் அவர் டிசர்வ் பண்ணுற பிளேஸ் இன்னும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று படம் பார்த்துட்டு இது வரைக்கும் நிவாஸ் ப்ரோ பண்ண எல்லா படத்தோட பாட்டை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்ஆர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் நேற்று பண்ணதில் அவர் பண்ணது. அந்த படத்தை வந்து கிளைமேக்ஸ் பக்கம்லாம் வந்து அவர் வந்து அவரோட வாய்ஸில் கத்தி தொண்டை தண்ணி கிளியை கத்தி ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு கையெல்லாம் வந்து ஐ மீன் என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் நிவாஸ் ப்ரோ. அண்ட் அப்புறம் டைரக்டர் சார், இவர் வந்து ராகவ் மிர்டாத் அப்படின்ற பேர் என்ன அப்படின்னு சொன்னால், மிர்டாத்ன்றது ஒரு ஃபிலாசபருடைய பேர். ஸோ அது ஒரு ஃபிலாசபருடைய பேரை தன்னுடைய பேரோட சேர்த்து அப்பா பேர் போட வேண்டிய இடத்துல தான் பேர் அவங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னா அவர் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு லைஃப்பில் டீப்பான அர்த்தங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற ஒரு நல்ல தாட்டு உள்ள ஒருத்தர். ஸோ அவர் வந்து ஒரு ஜென்சிக்கு வந்து ரொம்ப ஒரு டீப்பான ஒரு விஷயத்த எப்படி வந்து லேயர் பண்ணி கொடுக்கணுன்றது தெரிஞ்ச ஒரு டைரக்டர். இன்னொன்று எல்லாரும் இன்றைக்கி சொன்ன எல்லா பாராட்டும் எல்லாம் நடித்து கிடிச்சு எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அது எந்தில்லை, தயவு செஞ்சு நான் எடுத்துக்கவே மாட்டேன், சாரி. அது எல்லாமே டைரக்டரோடது. அவர் சொன்னதை நடித்ததுனால தான் மட்டும்தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கிரவுண்டு கொடுத்துருக்கீங்க. இது ஒரு ஃபஸ்ட்டு படம், இவ்வளோ பேர் பாராட்டக்கூடிய ஒரு இடத்துல என்னை வச்சுருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எனக்கு எப்போவுமே வந்து ப்ரெசன்ட் மீடியா தான் ஹீரோஸ். நான் இது எனக்கு கிடைக்கிற மேடையெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய முதல் படத்துக்கு வந்து மக்கள்கிட்ட போய் பெருசாக சேரல. பட் ஸ்டில்
அந்த படத்தை பற்றி அவ்வளோ பாசிட்டிவான என் மேலே எனக்கு நம்பிக்கை கொடுத்த நான் நல்லா தான் எடுத்திருக்கோம், ஆனால் பட் சம் ரீசன் போய் சேரலாங்கிற மாதிரி எனக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தினது வந்து ப்ரெஸ் தான். ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஜான்சன் சாருக்கு நன்றி. அதுக்கப்புறம் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். நான் ரொம்ப ஏன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் இனிமேல் யாரை தேங்க் பண்ணுறேன்னு தெரியல. எல்லா தேங்க்ஸையும் நீங்கள் எடுத்துட்டீங்க. என் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னோட சொத்து. அவங்க இல்லைன்னா நான் இல்லை. வாங்க ப்ளீஸ் சதீஷ். நான் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்துச்சு. கடைசி இது ஒன்று தான் மிச்சம் இருந்துச்சு. அது குரு எங்க குரு வாங்க குரு. இவங்க தான் என்னோட டீம், என்னோட சப்போர்ட். குரு, ஆதில் ஹுசைன். இது வந்து இவரோட முதல் படம். மதுரையிலேருந்து கிளம்பி வந்த ஒரு ஹம்பிளான ஒரு பையன். எந்த பேக்ரவுண்டுமே எனக்கு சினிமா பேக்ரவுண்டே இல்லாத ஆளுங்கள்லாம் வளரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த மாதிரி ஆளுங்க தான் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்த்துக்கணுன்றது நான் ரொம்ப மனசில் நினைப்பேன். அந்த மாதிரி ஒரு பையன் அவன். அண்ட் தென் சதீஷ் என்னோட பில்லர். பயங்கர எனக்கு ஆக்சுவலாக நான் படம் எடுக்கிறனோ இல்லையோ ரொம்ப ரொம்ப வருஷமாக என் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கார். எதுக்கு இருக்காருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் படமே எடுக்கலை. ஆனால் இருந்துட்டு அப்பயும் பொறுமையாக என் கூட இருப்பார். எனக்காக எல்லா வேலையும் செய்வார். நான் அவருக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கவும் என்கிட்ட இருக்காது. பட் ஸ்டில் வந்து சப்போர்ட்டிவாக எப்பயுமே என் கூட இருப்பார். எப்போ ஃபோன் பண்ணால் டக்குன்னு வந்துடுவார். அந்த மாதிரி ஒரு சச்ச பில்லர். தேங்க்யூ சதீஷ். அண்டு ரோசர் அவ்வளோ ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். ரோசர் வந்து எதை வேணால் மேஜிக்கலாக இந்த நீங்கள் வந்துட்டண்டா ராஜா வந்து ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அனிமேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் வந்து ரோசர் தான் பண்ணார். நிறைய ப்ரோமோ வீடியோஸ் வந்து அவர் பயங்கர சூப்பராக கட் பண்ணுவார். இஸ் கோயிங் டு பி அ பிக் ஃபில்ம் மேக்கர் சூன். அண்ட் இவங்க தான் என்னோட டீமு. வேறு ஆதில் ஹுசைன் என்னோட இன்னொரு அசிஸ்டண்ட் ஆதில் ஹுசைன். அவர் வரலன்னு தெரில. ஓகே நீங்களாம் போகலாம்ப்பா, நீங்கள் போகலாம். ஓகே நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஹோப் இஸ் த ஒன்லி பெஸ்ட் திங், மேபி த பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லி ஷாஷாங்க் ரிடம்ஷனில் வந்து ஒரு டயலாக் வரும். அது மாதிரி முதப்படம் சரியாக போகல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. மொட்டை மாடியில் உட்காந்து யோசிச்சுட்ருக்கேன். பேசாமல் சினிமா விட்டு போயிடலாம், அவ்வளோதான் நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ஒருத்தன் கால் பண்ணுறான். என் லைஃபுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அவன். சதீஷ் சினிமாவெல்லாம் எனக்கு வந்து படம் என்னை கண்ணை மூடி நம்புகிற ஒரே ஆள்னா சதீஷ் சினிமா. அவன் தான், சதீஷ் தான். என்னை பற்றி போய் எல்லாட்டையும் போய் சொல்லுவான். நல்ல கதை வச்சுருக்காரு, நல்ல டேலண்டட்ரான். என்னை பற்றி அவ்வளோ பேர்கிட்ட வந்து இண்டஸ்ட்ரியில் போய் சொல்லியிருக்கான். அவ்வளோ இடத்துல போய் என்னை புஷ் பண்ணுவான். எனக்கு படம் நடக்குதோ இல்லையோ திடீர்னு ஃபோன் பண்ணி சம்மந்தமே இல்லாமல் உன்கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியும், இந்தா 25,000 வச்சுக்கோ, இந்தா 50,000 வச்சுக்கோன்னு அசால்ட்டாக போடுவான். அந்த மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். அப்படிப்பட்ட ஒரு ஆள் சதீஷ். அப்போது மொதல் படம் எடுக்கிறேன். அது வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணது எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்ததுன்னா, இல்லை சாரி, என்னுடைய ஃபஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகுது. நான் வந்து என் ஃபேமிலி மொத்தமாக ஒரு 25 பேரை கூட்டு போகணும்னு நினச்சேன். அதுக்கு புக் பண்ணுறது காசு இல்லை. அந்த காசும்